Hello students, in this video I am going to take a class of 4th unit in problem solving and Python programming of first semester students. This unit contains the concept of list, tuples and dictionary. In this class I am going to discuss about some important questions. So this is 4th unit. The name of the unit is list, tuples and dictionary. So first, what is list? So list is an ordered sequence of items. Values in the list are called elements or items. It can be written as a list of comma separator items or values between square brackets. Items in the list can be of different data types. ஸோ ஒன்றும் இல்லை, லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃபரண்ட் டேட்டா ஐட்டம்ஸ். ஸோ இட் கேன் பி ரிட்டன் பிட்வீன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், list 1 equal to, open the square bracket, physics, chemistry, 1997, 2000. So this list contains different data types. So 2 is string data type, another 2 is number data type. So another list 2 equal to 1, 2, 3, 4, 5. It only contains numbers. Another list st3 equal to a, b, c, d. So it only contains strings. So list is a different data types. List contain different types of different kinds of data types. So again I repeat, list is an ordered collection of items. List is an ordered collection of items or ordered sequence of items. For example, list 1 equal to physics, chemistry, 1997, 2000. So list are written in between the square brackets. So next concept is various operations on list. So there are 7 main operations: indexing, slicing, concatenation, repetition, updating, membership and comparison. Right. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா IPython console environmentல ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். list 1 L1 equal to elements 1, 2, 3, 4, 5. இப்போ லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணணும். நமக்கு தெரியும் print statement in Python is print. So print print of L1. So output வந்து அந்த லிஸ்ட் வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். ரைட். So next, operations on list. So indexing, slicing, concatenation, repetition, updating, membership and comparison. Right. So first, indexing. So indexing means accessing an elements from the list. So list contains collection of elements. So அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இண்டெக்ஸிங். ரைட். ஸோ இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது என்ன? இப்போ இந்த விண்டோல பாருங்க, L1 equal to 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த லிஸ்ட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா L1 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல L1 of 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல 1 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல 2ங்கிறது ஸ்டோர் ஆகும். அப்ப 1 அப்படிங்கிறது 0 இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், 3 அப்படிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும், 4 அப்படிங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும் அண்ட் 5 அப்படிங்கிறது ஃபோர்த் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் another லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். L2 equal to A, B, C. லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட் நான் டிஸ்ப்ளே பண்றேன். print of L2. இந்த இடத்துல A அப்படிங்கிறது லிஸ்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல ஸ்டோர் ஆகும், B அப்படிங்கிறது லிஸ்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல ஸ்டோர் ஆகும், C அப்படிங்கிறது லிஸ்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல வந்து ஸ்டோர் ஆகும். ரைட். அப்ப இண்டெக்ஸிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா accessing the element from the list. ஸோ எப்படி அக்சஸ் பண்றது? யூசிங் த இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பியை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும். இந்த லிஸ்ட்ல L2 அப்படிங்கிற லிஸ்ட்ல உள்ள இந்த பியை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா print of லிஸ்டோட நேம் L2 of
B ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 1. இப்போ எனக்கு B மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எனக்கு C டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா print L2 of C ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் 2. இப்போ எனக்கு வந்து C மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்சஸிங் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஏ பார்ட் ஆஃப் த லிஸ்ட், பிரிண்டிங் ஏ பார்ட் ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்ல ஏதாவது ஒரு பார்ட்டை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணணும், அதான் வந்து ஸ்லைசிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் ஏ ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் 0:3. ஸோ ஏ அப்படிங்கிறது லிஸ்டோட நேம், ஏ ஆஃப் 0:3. ஸோ இதை கொடுத்த என்ன ஆகும் அப்படின்னா 0th பொசிஷன்ல இருந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து 3rd இண்டெக்ஸ்ல வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் நான் ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இந்த நம்பர் கொடுப்போம் 2 3 4 5 6 7 8 9 10 கொடுக்குறேன். 2 3 4 5 6 7 8 9 10 லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். A 0:3 என்ன டிஸ்பிளே ஆகுது? 0th பொசிஷன்ல இருந்து 0th இண்டெக்ஸ்ல இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள, அதாவது 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ள அந்த லிஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அப்ப 0th இண்டெக்ஸ்ல 2 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 3 இருக்கு, ரைட்? அடுத்த இண்டெக்ஸ்ல வந்து 4 இருக்கு, ரைட்டா? அப்ப 2 3, 4 அந்த பார்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதான் வந்து ஸ்லைசிங் ஆபரேஷன், ரைட்? நெக்ஸ்ட் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ஜாயின் டு கன்கார்ட் டூ லிஸ்ட், ரெண்டு லிஸ்ட்டை சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து கன்கார்டினேஷன். ஆடிங் அண்ட் பிரிண்டிங் த ஐட்டம்ஸ் ஆஃப் டூ லிஸ்ட். ஸோ ரெண்டு லிஸ்ட்டை ஆட் பண்றதா வந்து கன்கார்டினேஷன், ரெண்டு லிஸ்ட்டை சேர்க்கிறது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் வந்து L2ன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். L2 என்ன இருக்கு அப்படின்னா ABCD. இப்போ இந்த ரெண்டையும் நான் சேர்க்கிறேன். print of A plus L2. இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுது? ஏயோட வேல்யூ 2 3 4 5 6 7 8 9 10. L2ஓட வேல்யூ, இந்த L2ஓட வேல்யூ என்னது? L2 இங்க வச்சிருக்கோம். ஸோ L2 ஈக்குவல் டு ABC. ஸோ இது மொத்தமா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது மொத்தமா ரெண்டு லிஸ்ட், 2 or more லிஸ்ட்டை வந்து ஒன்னா சேர்த்து டிஸ்பிளே பண்றதா வந்து கன்கார்டினேஷன். ஜாயினிங் 2 or more லிஸ்ட். நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது another ஆப்ரேஷன். இது என்ன பண்ணும்? கிரியேட் எ மல்டிபிள்ஸ் காப்பி ஆஃப் எ சேம் லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட்ல மோர் தென் ஒன் காப்பி அதே ஐட்டம் எனக்கு வேணும் அப்படின்னா அது ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டேஷனுக்கு இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் அந்த ஏ அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் வந்து நான் ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன் பண்றேன். ஸோ A into 2. So repetition 2 3 4 5 6 7 8 9 10. Again 2 3 4 5 6 7 8 9 10, ரைட்டா? இப்போ நான் மறுபடியும் print A into 3 கொடுக்குறேன். 3 times ரிப்பீட் ஆகும், சரியா? இதான் வந்து ரிப்பீட்டேஷன் ஆப்ரேஷன், ரைட்? நெக்ஸ்ட் அப்டேஷன். அப்டேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறோம், சரியா? டு அப்டேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஸோ எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட்டை நான் சேர்க்கணும், ஒரு எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணும், அதான் வந்து அப்டேட்டிங், ரைட்டா? ஸோ அப்டேட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா அப்டேட்டிங் த லிஸ்ட் யூசிங் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் அப்டேட்டிங் நடக்கும், சரியா? இப்போ பாருங்க, ஆல்ரெடி A அப்படிங்கிற லிஸ்ட்ல 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்? இதுக்குள்ள ஒரு வேல்யூவை நான் அப்டேட் பண்ண போறேன். என்ன எப்படி அப்டேட் பண்ண போறேன்? A ஆஃப் 6 இண்டெக்ஸ்ல 100 அப்படின்னு சேர்க்க போறேன். ஏங்கிற லிஸ்ட்ல 6th இண்டெக்ஸ்ல நான் 100 சேர்த்துட்டு இப்ப பிரிண்ட் ஏ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன நடக்குது பாருங்க, 100 சேர்ந்து வருது, சரியா? இப்படி இது வந்து 0 1 2 3 4 5 6 இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து என்ன ஆகுது? 100 வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அப்டேட் எப்படி நடக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் அப்டேட் பண்ண முடியும், ஓகே?
நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் பர்டிகுலர் ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த லிஸ்ட்ல 5 இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இன் இஸ் ஏ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ, இதோட அவுட்புட் தட் இஸ் இதோட ரிசல்ட் 5 அப்படிங்கிற இதோட ரிசல்ட் ட்ரூவா இருந்துச்சு. 5 அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும். 5 அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வரும். அவ்வளவுதான். சரியா? அப்போ ஒரு லிஸ்ட்ல ஒரு நம்பர் ஒரு ஐட்டம் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா இன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ரைட்டா? நெக்ஸ்ட் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் என்ன பண்ணும், ரெண்டு லிஸ்ட்ல ஐட்டம்ஸ் வந்து ஒரே ஐட்டம்ஸ் இருக்கா, சரியா, ரெண்டு லிஸ்ட் சேமா இருக்கா இல்ல வெவ்வேறு ஐட்டம்ஸ் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதா வந்து கம்பேரிசன். ரிட்டர்ன் ட்ரூ இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் போத் லிஸ்ட் ஆர் த சேம், அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரியா? ஸோ ரெண்டுலையுமே வந்து ஒரே எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், ரெண்டுலையும் வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி நான் வந்து இப்போ L1 அப்படிங்கிறது 1 2 3 4 5 இருக்கு, L2ல வந்து ஏபிசின்னு இருக்கு. இப்போ நான் வந்து ரெண்டையும் நான் வந்து கம்பேர் பண்றேன். L1 ஈக்குவல் டு L2. எனக்கு என்ன வருது அப்படின்னா ஃபால்ஸ்னு வருது. ஏன் ஃபால்ஸ்னு வருது அப்படின்னா என்ன வருது, L1 அப்படிங்கிறதுல வந்து ஏபிசி, L1 அப்படிங்கிறதுல 1 2 3 4 5 இருக்கு, L2ல வந்து ஏபிசி. அப்ப ரெண்டுமே வெவ்வேறு ஐட்டம்ஸ். அப்ப எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. ரைட்? பேசிக் ஆபரேஷன், லிஸ்டோட பேசிக் ஆபரேஷன் என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்டேட்டிங், மெம்பர்ஷிப் அண்ட் கம்பேரிஷன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இன் லிஸ்ட் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ். லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மெத்தட்? ஸோ மெத்தட்ஸ் used in list are used to manipulate the data quickly. These methods work only on list. They do not work on the other sequence types that are not mutable. That is, the values they contain cannot be changed, added or deleted. So list அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா list is an ordered sequence of items. சரியா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சரியா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் சொல்ல போறேன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்பண்ட். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லிஸ்டோட நேம் ஏ டாட் அப்பண்ட் ஆஃப் எலமெண்ட். ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு, ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஏ டாட் அப்பண்ட் ஆஃப் 6. ஸோ 6ன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிஸ்டோட எண்டில் போய் 6 அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ அப்பண்ட் யூஸ் பண்ணோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்ல எண்டில் போய் ஆட் ஆகும். சரியா? அதான் வந்து அப்பண்ட். இன்சர்ட். ஸோ இன்சர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு ஐட்டத்தை நான் கொண்டு போய் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட். அது ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் கமா எலமெண்ட். எந்த இண்டெக்ஸ்ல எந்த எலமெண்ட இன்சர்ட் பண்ணணும். சரியா? இப்போ 1 2 3 4 5 இருக்கு, ஏ டாட் இன்சர்ட் ஆஃப் 0 கமா 0, 0th இண்டெக்ஸ்ல 0வை இன்சர்ட் பண்ணணும். இது என்ன மீனிங், 0 இண்டெக்ஸ்ல 0வை இன்சர்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ 0th இண்டெக்ஸ்ல 0 வந்து உனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். L1 ஈக்குவல் டு 10, 20, 30, 40 ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். ரைட்? இப்போ L1 டாட் இன்சர்ட் ஆஃப் எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல 100 வந்து எனக்கு. ரைட்? இப்போ பிரிண்ட் L1 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல 100 வந்து உனக்கு என்ன ஆகுது, இன்சர்ட் ஆயிருக்கு. ரைட்டா? அப்பண்ட் நீ கொடுத்த அப்படின்னா இப்போ L1 டாட் அப்பண்ட் ஆஃப் 300 கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல போய் லாஸ்ட்ல ஆட் ஆகும். அப்பண்ட் அப்படின்னாலே லாஸ்ட்ல போய் ஆட் ஆகும். L1 நான் டிஸ்பிளே பண்றேன். சரி, தப்பா இல்லை.
எழுதிட்டேன். L1 L1 டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்பன்னு கொடுத்தனால லாஸ்ட்ல போய் ஆட் ஆகிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட். add all the elements of a list to the another list. சரியா? ஸோ ஒரு லிஸ்டோட எண்டில் இன்னொரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணணும். ஒரு லிஸ்டோட எண்டில் இன்னொரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்ட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் L1 நம்மகிட்ட இருக்கு. L2ன்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். L2 equal to 100, 200, 300. ரைட்? இப்போ சின்டாக்ஸ் என்ன இருக்கு? A dot extend of B. அப்போ L1 dot extend of L2 and L1. L1ல போய் என்ன ஆட் ஆயிடுச்சு உனக்கு? L2 அப்படிங்கிறது L2ஓட லிஸ்ட் போய் ஆட் ஆயிடுச்சு. இப்போ L2ல என்ன இருக்குன்னு பாருங்க. L2ல ஆல்ரெடி உள்ளதான் இருக்கும். சரியா? இதே L2 டாட் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா L2ல போய் L1 அப்படிங்கிற அந்த ஐட்டம் எல்லாம் போய் உனக்கு ஆட் ஆயிரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ A டாட் தட் இஸ் லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட். சரியா? அதாவது அந்த இண்டெக்ஸ்ல என்ன எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை கொடுக்குறோம், அந்த எலமெண்ட் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ச்டு ஐட்டம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் L1ல இது இருக்கு, ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு. L1ல இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போ 40யோட இண்டெக்ஸை நான் பார்க்கணும். 40 வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா L1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 40. 44th இண்டெக்ஸ்ல இருக்கு பாருங்க. 0 1 2 3 4. இப்போ நான் 100 பார்க்கணும். 100 எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா L1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 100. இப்போ 2 வருது, பட் 200 இருக்கு. 0 1 2 செகண்ட் பொசிஷன்ல ஒரு 100 இருக்கு. 3 4 5 6th பொசிஷன்ல 100 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து 100 எங்க அக்கர் ஆகுதோ, சரியா? ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் தான் இங்க வரும். ஷார்ட். ஷார்ட் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், A டாட் சாரி L1 தான் வச்சிருக்கோம். ஸோ L1 டாட் ஷார்ட் கொடுத்துட்டேன். L1. ஸோ அசெண்டிங் ஆர்டர் 10 20. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு, 10 20 100 13 இருந்துச்சு. இப்போ அசெண்டிங் ஆர்டர் எப்படி வருது பாருங்க, 10 20 30 40 100 100. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் A டாட் ரிவர்ஸ் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல உனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த எலமெண்ட் அடுத்து லாஸ்ட் எலமெண்ட். சரியா? ஸோ லாஸ்ட்ல எந்த எலமெண்ட் இருக்கோ அது வந்து ரிமூவ் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் L1 டாட் பாப் கொடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் பொசிஷன் எந்த எலமெண்ட் இருக்கு, 300 இருக்கு. சரியா? அப்போ 300 வந்து உனக்கு லிஸ்ட் ஆகும். பாப் ரிமூவ் த எலமெண்ட் அட் லாஸ்ட் பொசிஷன். A டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் மட்டும் உனக்கு ரிமூவ் ஆகும். பாப் ஆஃப் 4 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபோர்த் பொசிஷன் என்ன இருக்கு, 0 1 2 3 4. ரைட்? சரி, A கொடுத்துருக்கணும். L1 டாட் பாப் ஆஃப் 4. ஃபோர்த்தில் 100. 0 1 2 3 4. 100 வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரிமூவ் பர்டிகுலர் எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா A டாட் ரிமூவ் ஆஃப் அந்த எலமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். அந்த லிஸ்ட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கணும். சரியா? ஸோ டு கவுண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஸோ L1 டாட் கவுண்ட். A dot count of 100. Right? L1 dot count of
100 L1 அப்படிங்கிற அந்த அந்த லிஸ்ட்ல எத்தனை தடவை கவுண்ட் இருக்கு, எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ காப்பி ஒரு லிஸ்ட்ல உள்ள ஐட்டத்தை இன்னொரு லிஸ்ட்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா காப்பி. ஸோ லென்த் ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். நெக்ஸ்ட் மினிமம், லிஸ்ட்ல எந்த எலமெண்ட் மினிமமா இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா மினிமம் எலமெண்ட். எது மேக்சிமமா இருக்கு, லிஸ்டோட மேக்சிமம் எலமெண்ட் எது பார்க்கணும் அப்படின்னா மேக்சிமம். லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும், சரியா, ரிமூவ் த ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ ஏ டாட் கிளியர் லிஸ்ட் டாட் கிளியர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும், பட் அந்த லிஸ்ட் இருக்கும், ரைட். இப்போ லிஸ்ட்டை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா DEL டெலிட் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்டே இருக்காது. ஸோ கிளியருக்கும் டெலிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிளியர் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸ் இருக்காது. டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்டே இருக்காது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டியூபிள். ஸோ டியூபிள் இஸ் சேம் அஸ் லிஸ்ட். லிஸ்ட்ல என்ன பண்ணமோ அதே தான் டியூபிள்ல பண்ண போறோம், ரைட். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா tuple is an immutable list. List is a mutable list. So what is mutable, what is immutable? So mutable அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். இம்மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள், டியூபிள் அப்படிங்கிறது இம்மியூட்டபிள், சரியா. அப்போ லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், டியூபிளை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டியூபிளை எப்படி வந்து டிஃபைன் பண்றது அப்படின்னா யூசிங் பேராந்திசிஸ். ஸோ பேராந்திசிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா டியூபிளை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும், சரியா, ரைட். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணலாம், இப்போ இதுக்கு முன்னாடி லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம். இப்போ டியூபிள் அப்படின்னா T1 ஈக்குவல் டு பேராந்திசிஸ் 1, 2, 3 T1, ரைட். இதான் வந்து டியூபிள், ரைட்டா, ரைட். நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் ஆன் டியூபிள், இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், மெம்பர்ஷிப் அண்ட் கம்பாரிஷன். ஸோ அதில் என்னென்ன பார்த்தோமோ அதே ஆப்ரேஷன் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே பேராந்திசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம், மற்ற எல்லாமே வந்து சேம். ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்னா அக்சஸிங் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த டியூபிள். ஸ்லைசிங் அப்படின்னா ரெண்டு டிஸ்பிளே பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த டியூபிள். கன்கார்டினேஷன் அப்படின்னா டு ஆட் more than one tuple. Repetition அப்படின்னா repeating the tuples in number of times. So membership அப்படின்னா a particular number is existing in the tuple or not. So லிஸ்ட்ல என்ன பார்த்தோமோ அதே ஆபரேஷன் தான், பட் என்ன மாற்றி எழுதணும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடணும், இங்கே வந்து பேராந்திசிஸ் போடணும், மற்றபடி கம்பாரிசன்ஸ் எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் தான், ஓகே. அப்போ நம்ம லிஸ்ட்டை மட்டும் லிஸ்ட்டோட ஆப்ரேஷனை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டியூபிளோட ஆப்ரேஷன் படிக்க தேவையில்லை. டியூபிள் மட்டும் நம்ம வந்து பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டியூபிள், அவ்வளோதான், சரியா. ஸோ நெக்ஸ்ட் டியூபிள் மெத்தட்ஸ். ஸோ இதுவும் சேமஸ் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் படிச்சோமோ அதே மெத்தட்ஸ் தான் வந்து டியூபிள்லையும் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ், கவுண்ட், லென்த், மினிமம், மேக்ஸிமம் அண்ட் டெலிட். ஸோ டியூபிள் லிஸ்ட்ல என்ன படிச்சோமோ அதை அப்படியே வந்து நம்ம இங்கே எழுதினோம்னா முடிஞ்சிச்சு, சரியா, ரைட். So next and last concept, dictionary. So dictionary is an unordered collection of elements. An element in dictionary has key value pair. So dictionary அப்படிங்கிறது unordered collection, ஒரு ஆர்டரா இருக்காது. ஸோ அதில் ரெண்டு எலமெண்ட்ஸ், ரெண்டு ஐட்டம் இருக்கு. என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று கீ, ஒன்று வந்து வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஒரு மீனிங் பார்க்க போகிறோம், தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும், ஹைஃபன் ஒரு தமிழ் மீனிங்ல ஒரு வேர்டு இருக்கும், சரியா. அப்ப அந்த இங்கிலீஷ் வேர்டை கீன்னு சொல்றோம், அதோட தமிழ் மீனிங்கை வந்து வேல்யூன்னு சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ எலமெண்ட் இன் த டிக்ஷனரி ஹேஸ் ஏ கீ வேல்யூ பேர். ஆல் த எலமெண்ட்ஸ் இன் டிக்ஷனரி ஆர் பிளேஸ்டு இன்சைட் த கர்லி பிரேசஸ். ஸோ இந்த பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம வந்து டிக்ஷனரி எழுதுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எழுதணும் அப்படின்னா அது லிஸ்ட், பேராந்திசிஸ்குள்ள எழுதணும் அப்படின்னா அது டியூபிள், பிரேசஸ்குள்ள எழுதணும் அப்படின்னா அது வந்து டிக்ஷனரி. So elements in the dictionary are accessed using the key. So ஒரு element access பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்ல இண்டெக்ஸ் வச்சு access பண்ணுவோம், டியூபிள்லையும் இண்டெக்ஸ் வச்சு access பண்ணுவோம், பட் டிக்ஷனரியில வந்து கீயை வச்சு நம்ம access பண்ணுவோம்,
சரியா? ரைட். The value of the dictionary can be any data type. So dictionary ஓட வேல்யூ எந்த டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம். கீ மஸ்ட் பி இம்மியூட்டபிள். சரியா? ஸோ இது வந்து டியூபிள் மாதிரியே கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி டியூபிள்ல சேஞ்ச் பண்ண முடியாதோ அதே மாதிரி டிக்ஷனரியில வந்து கீயை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இம்மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட். ஆப்ரேஷன் ஆன் டிக்ஷனரி. அக்சஸிங் an element, updating an element, add an element and membership. ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். A equal to 1:1 2:2. ஸோ ஹியர் கோலனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது கீ, கோலனுக்கு அடுத்த சைடு உள்ளது வேல்யூ. கீ வேல்யூ பேர். சரியா? கோலனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது கீ, கோலனுக்கு ரைட் சைடு உள்ளது வேல்யூ. அப்போ 1 அப்படிங்கிறது கீ, ONE 1 அப்படிங்கிறது வேல்யூ, 2 அப்படிங்கிறது கீ, TWO அப்படிங்கிறது வேல்யூ. சரியா? அப்ப பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிக்ஷனரி அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்ப இந்த வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணணும். இந்த வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கீயை வச்சுதான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ A of 1 நான் கொடுக்குறேன். ஸோ A of 1, A அப்படிங்கிறது டிக்ஷனரி. ஸோ A of 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கீழே உள்ள வேல்யூஸ் என்னது 1 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நான் A of 0ன்னு கொடுக்குறேன். ஸோ A of 0 அப்படிங்கிற கீயே கிடையாது. அதனால எனக்கு என்ன வருது? எரர் வருது. சரியா? இப்போ நான் அப்டேட் பண்ணணும். ஸோ A of 1 equal to 1. ஆல்ரெடி 1ல வந்து ஸ்மால் 1 இருக்கு. நான் கேபிட்டல் அப்பர் கேஸா மாத்துறேன். அப்டேட்டிங் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் உள்ளதை மாத்துறது. சரியா? ஸோ A of 1 equal to 1. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா எனக்கு மாறிடுச்சு. சரியா? ரைட். இப்போ நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணும். அப்படின்னா A of 3. ஸோ 3 அப்படிங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து 3. 3 அப்படிங்கிறது கீ, அதோட வேல்யூ வந்து 3. ரைட்டா? நெக்ஸ்ட் 1 அப்படிங்கிற கீ இந்த டிக்ஷனரியில இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஸோ 1 in A அப்படின்னு கொடுக்குறேன், ட்ரூன்னு வரும். 3 not in A அப்படின்னா 3 not in A அப்படின்னா ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா 3 வந்து ஏல இருக்கு. சரியா? ரைட். மெத்தட்ஸ் இன் டிக்ஷனரி. ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? காப்பி மெத்தட். ஸோ காப்பி மெத்தட் என்ன பண்ணும்? ரெண்டு டிக்ஷனரி ஒன்னா, ஒரு டிக்ஷனரி உள்ள எலமெண்ட்ஸை இன்னொரு டிக்ஷனரிக்கு காப்பி பண்ணும். சரியா? ஐட்டம்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணும். கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணும். வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் உள்ள வேல்யூஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். பாப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் த எலமெண்ட் வித் கீ. சரியா? நம்ம கீ கொடுத்துறோம் அப்படின்னா கீயோட வேல்யூ A.pop of key கொடுத்துட்டேன். அப்போ அந்த வேல்யூ மட்டும் எனக்கு வந்து ரிமூவ் ஆகி வரும். சரியா? செட் டிஃபால்ட் கீ. இப்போ டிஃபால்ட்டா ஒரு கீ நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு கீயை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு கீல இருந்து நான் இன்னொரு கீ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரியோட லென்த் நான் பார்க்கணும் அப்படின்னா லென்த் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரி நான் வந்து டிக்ஷனரியில் உள்ள எலமெண்ட்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரியே நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டெலீட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்லையும் டியூபிள்லையும் படிச்சதை கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். ரைட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட், டியூபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரி. ரைட். மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். லிஸ்ட் இஸ் இம்யூட்டபிள், தட் இஸ் சேஞ்ச் பண்ணலாம். A tuple is immutable, a dictionary is mutable. Right? List are dynamic, list சேஞ்ச் பண்ணிக்கலாம். Tuples are fixed, சேஞ்ச் பண்ண முடியாது. In values can be of any data type and can repeat. Keys must be the immutable type. So value மாத்திக்கலாம், key மாத்த முடியாது. So list are enclosed within the square bracket. Tuples are enclosed within the parentheses and dictionaries are enclosed within the curly bracket. இது homogeneous, இது heterogeneous, இது homogeneous. So examples. இது வந்து லிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து டியூபிளோட எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து டிக்ஷனரியோட எக்ஸாம்பிள்ஸ். எப்படி ஆக்சஸ் பண்றது? இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ், இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ட் ஆஃப் இண்டெக்ஸ், இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரி ஆஃப் கீயை கொடுத்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், டைரக்டா வேர்ல்டுவா கொடுக்க முடியாது. சரியா? ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லிஸ்ட், டியூபிள் அண்ட் டிக்ஷனரி, இந்த 3 கொஸ்டினை மட்டும் படிச்சா போதும், ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுல நீங்க லிஸ்ட்டை மட்டும் நல்லா தரவா படிச்சா டிஃபால்ட்டாவே வந்து டியூபிள் படிச்ச மாதிரி ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.